கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம அமர்ந்த வண்ணமாக ஒரு சிறு ஜெபம் செய்து நம்முடைய பாடத்தை பார்க்கலாம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராகிய சர்வவல்லமையுள்ள பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக உம்முடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்தி விசேஷமாக இந்த நாளிலே சபையாக சகோதர சகோதரர்களாக எங்களை ஒன்று கூட்டி வாலிபர்களுக்கான இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தவும், அவர்களுக்குரிய அறிவுரைகளை உடைய வார்த்தையிலிருந்து எடுத்து கொடுக்கவும், அவருடைய வாழ்க்கையில் நீ வரக்கூடிய நாட்களில் அவர்கள் விதமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நல் வார்த்தைகளை இந்த ஒரு மாநாட்டிலே அவர்களுக்கு நீர் பகிர்ந்தளிக்க ஏற்பாடு செய்த தயவிற்காக நாங்கள் நன்றி எடுத்துக்கொள்கிறோம். இந்த கூட்டம் முடிவு மட்டுமாக உடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியேன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உடைய ஆவின் அணுக்கிலிருந்து நீர் பேசி செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டதும் கேட்க மருதுமான யாவற்றை சமூகத்தில் வைத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பாக நேசிக்கப்பட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில அறிவுரைகள், அதாவது இந்த ஒரு வாலிப மாநாடானது, ஒரு வாலிப கூட்டமானது, சில நேரங்களில் வாலிபருக்கான நம்ம ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம், சில நேரங்களில் மீட்டிங்ஸ் இருக்கும், சில நேரங்களில் கன்வென்ஷன் பண்ணுறோம். இவைகளெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்விதமாக அமைத்து கொள்ள வேண்டும், தேவன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய வழிகள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கான்சிகரேட்டட் வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை எவ்விதமாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில அறிவுரைகள் தான் இந்த ஒரு முதல் பகுதி. இந்த ஒரு கூட்டத்தில் முதலாவதாக நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, முதலாவது எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் முதல் என்று சொல்லும்போதே அது தேவனுக்காக இருக்கட்டும். இது எப்போது உங்களுடைய மைண்டில் நீங்கள் வைங்க. ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அது தேவன் தான். முதலாவது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் துவங்கும் போது, ஒருவேளை உங்களுக்கு பார்க்க முடியலன்னு நீங்கள் வந்துடுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தெரியுதா? எல்லாருக்கும் ஓகே? ரொம்ப மூலையில் இருக்கும், இந்த உட்காங்க. இது நீங்கள் பார்க்கணும், இது ஃபாலோ பண்ணணும் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ. ஸோ முதலாவது நம்ம பார்க்கும்போது, ஒரு நாளை நீங்கள் துவங்கும் போது உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ரெண்டு தான் கொண்டு போகணும். யாராக இருந்தாலும் ஒரு கான்சிகரேட்டட் காலையில் எழுந்த ஒன்று முதலாவது நீங்கள் படிக்க வேண்டியது தேவன் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், அவர் நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய மன்னா. இது நீங்கள் தியானம் செய்யணும். நாள் முழுவதும் இது உங்களுடைய தியானமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இது ரொம்ப முக்கியமாக நமக்கு 7ஆம் தூதன் வந்து இதை இங்கே கோட் பண்ணுறார். முதலாவது காலை எழுந்தவுடன் உங்களுக்கு ஆகாரம் தேவை. எப்போதுமே உடலானது ஓய்வில் இருக்கும். கரெக்டாக 4 மணிக்கு உங்களுக்கு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். 11 மணிலேருந்து தூக்கம் ஒன்றும் வேலை செய்யாது. டாக்டர் செக் பண்ணுறாங்களே, எல்லாம் வச்சு பார்த்தா ஒரு சவுண்டு இருக்காது. ஆனால் 4 மணிக்கு ஆரம்பமாகும். நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கணும் காலையில். அதே போல் தான் புது சிருஷ்டிக்கும். காலையில் நீங்கள் ஏஞ்சோன்னா நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் உங்களுக்கு தேவையாக இருக்குது. பாருங்க, இதை நான் வந்து படித்த காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா என்ன சொல்கிறார், நமக்கு சொல்கிறாரு, நமக்கு அருளப்பட்டுள்ள இந்த வாக்குத்தத்தங்களை புசியுங்கள். அதுதான் நீங்கள் புசிக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை நீங்கள் காலை எழுந்தவுடன் நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களே கருநிலை புது சிருஷ்டிகளாகிய நாம் புசிப்பதற்குரிய ஆவிக்குரிய உணவாகும். எவ்வளவு உணவு நமக்கு அருளப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை ஏதோ காரணத்தினால் தேவையான ஆவிக்குரிய போஷாக்கை நாம் பயன்படுத்த தவறினால் சிலவற்றில் நாம் குறைவுள்ளவர்களாகவே இருப்போம். பிரியமானவர்களே, இந்த ஒரு கருத்துக்கு இசைவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லும்போது, திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அவைகள்னாலே அருளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தவில்லை என்றால் நம்மால் திவ்ய சுவாபத்திற்கு பங்கு கொள்ள முடியாது. சகோதரர்களே, பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியம். நம்ம திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்கு கொள்ளணும் அப்படின்னா காலையில் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இது உங்களுடைய ஆவிக்குரிய போஷாக்கு. இந்த வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்து கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரவாளிகள் ஆகலாம். இது உண்மையான வார்த்தை.
இன்னுமாக காலை எழுந்தவுடன் உங்களுடைய இருதயம் வாக்குத்தத்தங்களினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு சைக்காலஜி. எப்போதுமே நம்மளுடைய ஹார்ட் இருக்கு பாருங்க, இருதயம், அது காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்படி நம்மளுடைய வயிறு பசிக்கு கேட்குதோ அதே போல அதுவும் கேட்கும் பாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, திவ்ய வார்த்தையிலிருந்து வரும் வாக்குத்தத்தங்கள் இருதயத்திற்குள் ஏற்படும் அதன் ஏக்கங்களை பூர்த்தி செய்யும் வண்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், இருதயத்தினுடைய ஏக்கத்தை, இருதயத்தினுடைய வாஞ்சையை இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் பூர்த்தி செய்யல அப்படின்னா பாருங்க என்ன பண்ணுனாக்கா, இருதயமானது வேற்று காரியங்களை புசிக்க துவங்கும். இது ரொம்ப உண்மை, நீங்க கவனிக்கலாம். இது பாருங்க, இது நமக்கு சகோதரி இங்கே நமக்கு கோட் பண்றாரு. அதாவது பல புசிக்க துவங்கும். உலகம், மாம்சம் மற்றும் பிசாசு இருதயத்தை சுற்றி வளைத்து, நீங்க வாக்குத்தத்தத்தை படிக்கலைனாக்கா இது ரெண்டும் உங்களுக்கு காலையிலேயே பிடிச்சிடும். அப்புறம் நாள் ஃபுல்லா இதுதான். இருதயத்தை, உலகம், மாம்சம், பிசாசு இருதயத்தை சுற்றி வளைத்து பல கவர்ச்சிகரமான காரியங்களை முன்வைத்து, ஒருவேளை இருதயம் நிரப்பப்படாமல் இருக்குமாயின் இவைகளில் சிலவற்றை பெற்றுக்கொண்டு இருதயம் தானாக நிரம்பிவிடும். நான் தானாக ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன், அதான் உண்மை. நமக்கு உண்மையான தேவ பக்திக்குள் நடப்பதில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களை பார்க்கிலும் பெரிதான தூண்டுதல் வேறொன்றும் இருக்க முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கான அருமையான வாக்குத்தத்தங்களை பற்றிதான நம்மளுடைய அறிவிலும் மென்மேலும் நம்மளுடைய சந்தோஷம் பெரிதும் சார்ந்திருக்கும். காலை எழுந்தவுடன் பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வாலிபர்களாக இருக்கிறீங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ்குள்ள கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு இந்த நாள் வேணா துவங்கட்டும். இது நீங்க உங்கள் வாழ்க்கையில எழுந்தவுடன் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தையும் மன்னாவையும் படிப்பது என்பது ஏனோதான படிப்பதில்லை. தேவன் உங்களோட பேசுவார். என்ன பேசுகிறார் என்று கவனித்து படிக்கணும், அதுதான் படிப்பு. அது பிரியமானவர்களே, வாலிப பிரயாணத்தில் இது ரொம்ப முக்கியம். இது பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இது வாலிப பிரயாணத்திற்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும் வகையில எது உங்களை அணுகினாலும் நீங்க விட்டு விலகிடுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக, எப்பொழுதும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள், ஒரு மணி நேரம் கூட, ஒரு நாள் கூட துக்கமாக இருக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கான்சிக்ரேட்டட். பாருங்க, இங்க நமக்கு சகோதரர் ரசல் இதுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறாரு. ரீப்ரிண்ட் நம்பர் 5712. நாம் ஜெயம் கொள்ள வேண்டிய அநேக இடர்பாடுகள் உள்ளன. அநேக இடர்பாடுகளை ஜெயம் கொள்ள வேண்டுமெனில் தைரியம் அவசியமானது. இது வாலிப பிள்ளைகள் எல்லாருக்குமே. பிள்ளைகளாய் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லைன்னா நம்ம இந்த நேரவையில் நம்ம போக முடியாது. ஆனால் தேவனிடத்திலிருந்து அருமையான மேன்மையும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் மீது வைக்கும் விசுவாசனத்தினாலே பெறப்படும் தைரியமானது நசுக்கப்படுகிறவர்களாகிய நம்மை பலப்படுத்துகிறது. தைரியம்னு தைரியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம் இல்லை. இது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மேல் உள்ள நம்பிக்கைக்கு தைரியம். அது மேல நம்பி இருக்கிறது மூலம் ஒரு தைரியம் வரும் பாருங்க. அந்த தைரியம் நமக்கு வேணும். இல்லைன்னா பாருங்க, சொல்றாரு, மற்ற யாவருக்கும் அந்நியமாய் தெரிகிற பலத்தை இவர்களுக்கு கொடுக்கிறது. எப்படி இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு? அவன் ரொம்ப வீக்காச்சே, ஆனா எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி, அது அந்நியம், மற்றவர்களுக்கு அந்நியமாய் தோன்றும் ஒரு பலத்தை இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கும். தேவனுடைய பிள்ளையான ஒருவர் ஊக்கம் இழந்தவராக, நம்பிக்கை இழந்தவர்களாக, பலன் இழந்தவராக காணப்படுவாரே ஆனால் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதனால தேவன் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுறார். அதனால உங்க முகத்துல அந்த ஒரு க்ளோ, அந்த ஒரு சிரிப்பு போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த காரியம் எதுவா இருந்தாலும் விட்டு விலகிடுங்க. அது வேண்டாம் நமக்கு. தேவனுடைய பிள்ளைகள் முகத்துல எப்போதுமே அந்த சந்தோஷம் இருக்கணும். அவங்க ஊக்கம் இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. நம்பிக்கை பலன் இழந்தவர்களாக அதற்கு காரணம் அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உதவிக்காக சார்ந்து இருப்பதை விட்டுவிட்டார்கள். கர்த்தருடைய உதவிக்காக வாக்குத்தத்தங்கள் நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் சார்ந்து இருக்கிறதை நீங்கள் விடும்போது உங்களுடைய முகமானது வேறுபட்டு போயிடும்.
உங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிடும். தேவனுடைய பிள்ளைகள் மனசு கஷ்டப்படவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். சந்தோஷமா இருக்கணும் எப்போதுமே. இதுல வாலிபர்கள் நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது நீங்க பாத்துக்கோங்க. அதனால நீங்க சொல்றாரு, அதற்கு காரணம் வந்துட்டு வாக்குத்தத்தங்களை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டது தான். தைரியத்தை இழப்பது என்பது விசுவாசத்தை இழப்பதாகும். விசுவாசத்தை இழப்பது என்பது, விசுவாசத்தில் குறைவுபடுவது என்பது தன்னுடைய சத்துருக்கள் முன்பாக தேவனுடைய பிள்ளையை வலிமை இழக்க செய்கிறது. சத்துருக்கள் முன்பாக நம்ம வலிமை இழந்து போயிடுவோம். நம்பிக்கை இல்லாம, பலன் இல்லாம நம்ம துக்கப்பட்டு நம்ம இருந்தோம்னா சாத்தானுக்கு முன்பாக நம்ம ரொம்ப பலவீனம் ஆயிடுவோம், வீக் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாருங்க. ஆகையினால பிரியமானவர்களே, பிதாவினுடைய பராமரிப்பு நம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கும் வேலைகளிலும் அவருக்கு சேவை செய்ய நாம் ஏறெடுக்கும் முயற்சிகள் தடை பண்ணப்பட்டிருக்கும் வேலைகளிலும் நாம் பிதாவை நம்ப வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டியது மிக முக்கியமானது சகோதரர்களே. முக்கியமாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கால நேரம் ரொம்ப முக்கியம். இது இன்றைக்கு கூட பாருங்க, இப்போ டைம் வந்து லேட் ஆயிடுச்சு, அதனால என்னுடைய ஸ்பீச்சை கம்மி பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி எனக்கு கொடுக்காது கம்மி தான் கொடுப்பாங்க. அதனால பார்த்துக்க, டைம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுக்கு வாலிபர்கள் நீங்க வந்து இதை கடைபிடிக்கணும். பாருங்க சொல்றாரு, பங்க்சுவாலிட்டி a mark of character development அப்படி சொல்லிட்டார். காலத்துக்கு நீங்கள் ஒரு காலம் தவறாமை குணாலட்சணத்தின் அபிவிருத்திக்கு ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, டைமுக்கு நீங்க வரணும். பாருங்க சொல்றாருங்க, சிலர் நமது நடக்கைகள்ல மாத்திரமல்ல தங்களது கை கடிகாரத்தையும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பாருங்க, வாட்சி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்போது வாட்ச டைமை பார்க்கணும் அப்படி சொல்றாரு. காலமானது கால தாமதமாக கூட்டத்திற்கு வருவது நீதி மற்றும் அன்பு என்கிற 2 கொள்கைகளுக்கு இசைவில்லாதது. கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் மற்றவர்களுக்கு நீதியாக குறித்த நேரத்தில் வர வேண்டும். சரியான நேரத்திற்கு கூட்டத்திற்கு வரும்படி தங்களது காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். காலம் தவறாமைக்காக மற்றவர்களை தொந்தரவு செய்யாதிருக்கும் நாம் எடுக்கும் முயற்சிகளை தேவன் நிச்சயமாக கவனிக்கிறார். இது குணாலட்சணத்தினுடைய ஒரு முன்னேற்றம். பிதா பார்த்துட்டு இருக்காராம் மற்றவர்களுடைய டைம். ஏன்னா எல்லாருமே அப்படிதான். அதாவது நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் 5 minutes லேட். அப்போ போகும்போது அவர் கேட்டாருங்க, என்ன 1 hour லேட்டாக வரீங்க? 5 minutes தான் லேட் ஆச்சு. இங்கே பாருங்க 10 பேர் இருக்கிறாங்க. 5 minutes 50 minutes, உன்னோடது ஒரு 5 minutes 55 minutes ஆச்சு. என்னோடது 1 hour லேட்டு. நீ 5 நிமிஷம் எல்லாத்துக்குமே போயிடுச்சு. நீ 1 hour லேட்டாக உள்ள வந்திருக்கிற. இந்த தேரி நான் கவனிக்கவே இல்லை. ஆகினால பிரியமான மற்றவங்களுடைய நேரம் அங்கே வீணாக கூடாது நம்ம பார்த்துக்கிறோம். பாருங்க வேகமாக நம்ம புறப்படுது, அதை பிதா கவனிக்கிறார். அதனால இந்த ஒரு பங்க்சுவாலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதை நோட், இந்த ஒரு பவர் பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குரூப்பில் கூட நீங்கள் அதை போட்டுக்கோ. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பர்சனல் ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். இது தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சுக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும் சொல்லும்போது இதெல்லாமா போட்டு, இதெல்லாம் தான் இருக்குது ரீப்ரிண்ட்ல, இதெல்லாம் போடுறாரு பாருங்க. இங்கே நம்ம உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் ரீப்ரிண்ட் நோட் பண்ணிங்க. பாருங்க இங்கே தேவனுடைய அங்க வீட்டில் இந்த ஒழுக்கம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடன் பலிகளை பார்க்கிறதும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் பிரசங்கி சொல்றார். அவருடைய அனுபவம். நம்மளுடைய நடையை காத்துக்கொள் என்ற வார்த்தை, நீ எங்கே போகிறாய் என்பதை கவனி. தேவனுடைய வீட்டிற்கு போகும்போது ஒரு கடை தெருவுக்கு போகிறது போல அல்லது பொழுதுபோக்கு இடத்திற்கு போகிறது போல போகக்கூடாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸிங் அவர் சொல்லுவார் ரகுபதி, ட்ரெஸ் எல்லாம் ஒரு முக்கியமான ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். இங்கே கடைக்கு போகும்போது என்னடா இப்போ ஷர்ட் இன் பண்ணிட்டு போனா என்ன சொல்லுவாங்க? கடைக்கு போகிறதுக்கு ஷர்ட் கேட்பா இல்லையா? கரெக்ட். இது இங்கே வரும்போது அப்படி வரக்கூடாது இல்லையா? இது கடைக்கு போகிறது இல்லை பொழுதுபோக்கு. எங்கே நீங்கள் ஒரு ஆடிட்டோரியம் விளையாட்டுக்கு போய் பார்க்குறீங்க இல்லைன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ட்ரெஸ் போட்டு டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு போக முடியாது. பாருங்க எவ்வளோ கிளியராக இது கூட கொடுக்குறாரு. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடமாக நீ நினைத்துக்கொள், நினைத்து செல். எங்க போயிட்டு இருக்கிற?
நீ போகிறது எதுக்கு போயிட்டு இருக்கிற, எங்க போயிட்டு இருக்கிறேன்னு பார்த்துக்கோ. தேவனை நான் சந்திக்க போகிறேன், தேவன் தன்னை சந்திப்பதற்காக கூப்பிட்டுருக்கிறாரு, அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நினைத்துக்கோ. ஞானி தேவனுடைய சபையில கேட்கிறதற்கு குறித்து யூகிக்கிறார். மூடன் பலியிடுவதை போல பலியிடுகிற தயாராகாதீர்கள். இது சிரிப்பு, விளையாட்டு, மூடத்தனமான பேச்சு மற்றும் கேலி பேச்சு இவைகளை குறிப்பதாக காணப்படுகிறது. நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நமது நடக்கைகளை கவனித்தல் மட்டும் போதாது, நாம் என்ன எடுத்து செல்லுகிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும். உங்களுடைய கையில் என்ன எடுத்து வரீங்க பார்த்துக்க, அது கவனிக்கணும். சுத்தமான ஆடைகள் அணிந்து செல்ல வேண்டும். கண்டிப்பா நாம் எல்லாம் நம்மேல் எந்தவித துர்நாற்றம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். குளிக்காம வரவே கூடாது. இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹைஜெனிக் இருக்கணும். சரியான பயிற்சி இல்லாத குழந்தைகளை நாம் அழைத்து செல்லக்கூடாது. இப்படியாக மற்றவர்களை தொந்தரவு பண்ணாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு ஒழுங்குமுறைகள். நம்முடைய வாழ்க்கையில வாலிபர்களே, உங்களுக்கு கடினமான உழைப்பு தேவையாக இருக்கிறது. உழைப்பு என்று சொல்லும்போது பொதுவாக உலகத்தில் 8 மணி நேரம் உழைப்பு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நம்ம இது ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா, ரீப்ரிண்ட் நம்பர் 5413. உழைப்பிற்காக நாம் வந்துட்டு 8 மணி நேரம் ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், அமைதி தூங்கலாம். ஆனால் புது சிருஷ்டிக்கு அப்படி இல்லை. புது சிருஷ்டி 16 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலை செய்வது எவ்வளோ நேரம்? 16 hours வேலை செய்யணும். ஒரு நியூ கிரியேஷன் 16 மணி நேரம் வேலை செய்யணும். யோசிச்சுக்கோங்க. சில நேரம் இப்போ தான் நான் காலேஜ்லேருந்து வந்துக்கிறேன், டயர்டாக, அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அனுபவம், இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ரீப்ரிண்ட்ல எழுதும்போது சொல்லல, செஞ்சதை எழுதியிருக்கிறாங்க. ஆகையினால 8 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்காக வேலை செஞ்சுனா 8 மணி நேரம் தேவனுடைய ஊழியத்துக்காக வேலை செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் முதல் காமிச்சு பாருங்கள், அது ஒரு பெரிய ஒரு ரீப்ரிண்ட், ஃபுல் ஆர்டிக்கல் நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். பிள்ளைகளை நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு எல்லாமே. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம், தேவனுக்கு பிரியமானது. எதுனா எல்லாம் இப்போ பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வார்த்தை இங்கே நமக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு அதிகமான பொறுப்பை தேவன் கொடுத்துருக்கிறார், நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கிறார். அதனால் என்ன பண்ணால் நீங்கள் கவனிங்களா, அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படி சொல்கிறார். சில நேரங்கள் என்ன இது, இந்த ஸ்பீட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி தெரில, பிள்ளைகள் தான் பெற்றோர்களை வளர்க்குற மாதிரி இது. அதனால் ரொம்ப முக்கியமாக இதை கவனிக்கணும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு பிரியமானது. இல்லை பெற்றோர்களுக்கு டீச் பண்ணிங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. பாருங்கள், இந்த வசனம் இங்கே இந்த ஒரு ரீப்ரிண்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு வாலிபருக்கு பாருங்கள், இந்த ஒரு அதாவது தங்கள் பிள்ளைகள் தாங்கள் வாயிலாக ஆண்டவரின் மாபெரும் வேலையில் பங்கெடுக்கத்தக்கதாக பலமுள்ள இருதயங்களையும் ஆயத்தமான கரங்களையும் அர்ப்பணிக்கப்பட்ட சித்தங்களையும் உடைய இளைஞர்களாகவும் வாலிப பெண்களாகவும் வளர்ந்து வருகையிலும் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று சிற்றையிலும் போதனையிலும் வளர்ப்பார்களாக. இது யாருக்கு கொடுத்துக்கிறது? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்கள் இவ்வளோ சிரமம் எடுத்து செய்கிறாங்க, பெற்றோர்களுக்கு தேவன் இவ்வளோ கடமைகளை கொடுத்துருக்காரு, பெற்றோர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் சிச்சிப்பார்கள், பெற்றோர்கள் அவங்களை போதிப்பார்கள், அதை நீ கேட்கணும். நீங்கள் பெற்றோர்களுக்கு போதிப்பதற்காக அல்ல, பெற்றோர்களுக்கு தேவன் நிறைய அனுபவத்தை கொடுத்துடுவார். நீங்கள் 18 வயசு ஆகும்போது உங்கள் பெற்றோர்களுக்கு 35-45 வயசு ஆகிடும். நீங்கள் 15 வருஷம் அனுபவம் பெற்றிருக்கும் போது அவங்க 45 வருஷம் அனுபவம் பெற்றிருப்பாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே போயிட்டோம், அது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, இவ்வளோ பாடுகள் இருந்துச்சு, சொல்லிக் கொடுங்க. ஆமாம், அந்த அனுபவத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு தேவன் கொடுக்குறார். அப்போ அந்த அனுபவத்தை பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதுக்காக தான் பிள்ளைகள் கொடுத்துருக்காரு. இந்த பகுதி ரொம்ப அருமையாக இருக்கும், நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். உன் வாலிபத்தில் உன்னை இளைய பிரயாணத்தை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், ஏன்னா பாருங்க, இது சபையில், அப்புறமா உங்களுடைய வீட்டுகளில், இது வெளியில், எல்லா இடத்துலையும் உங்களுடைய வார்த்தைகளில், நடக்கைகளில், உங்களுடைய அன்பில், விசுவாசத்தில், கற்பில், உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருங்கள்.
தமிழ் ஆவியிலேன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அது வந்து சேர்க்கப்பட்டது, கட் பண்ணுங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் அங்கே விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பில் நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய கற்பிலும் நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்றேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியாது, நம்ம கொடுக்கப்பட்டக்கூடிய டைமில் நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பைபிள் ஸ்டடி, இது முக்கியமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ரோஷன் கொடுத்துருக்குறோம், நிறைய படிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம். இவையெல்லாம் நீங்கள் தயார் செய்யும் போது எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. வேத மாணவர்களுக்கு என்று சில ஒழுங்குமுறைகள் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைப்ரரி இது நான் பண்ண டிசைன் தான், அதனால் நம்மளுடைய புக்கு எதுவுமே நான் மிஸ் பண்ணல, எல்லா புக்கு இதில் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ், இதுதான் நம்மளுடைய லைப்ரரி, இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைப்ரரி, இந்த புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏதோ ஒரு புக்கு நம்ம படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே வெறுமனே அந்த புக்கை படிச்சுட்டு வர்றது இல்லை, இல்லைங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் உங்களுடைய எக்ஸசைஸ், உங்களுடைய டைம், உங்களுடைய டேலண்ட், உங்களுக்கு எல்லாத்தையுமே முழு எஃபர்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். லைப்ரரி அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்கிற ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்பங்களை நீங்கள் புசிக்கணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துட்டார். எப்படி இந்த அப்பம் என்பது நம்ம பார்க்குற 6 அப்பங்கள், அது தேவனுடைய வார்த்தைகள் இல்லையா? தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் இந்த 6 என்கிற நம்பர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல். அது நீங்கள் டேபர்நாக்கில் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த 6 என்பது மனிதனுக்குரிய நம்பர் அப்படின்னு சொல்வார். அப்போ மனிதனுக்குரிய நம்பர், ஏன் நம் மனிதனுக்குரிய நம்பரை இங்கே யூஸ் பண்ணிட்டார்? தேவனுடைய வார்த்தைகளை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய மாவும் எண்ணெயும் தேவன் கொடுத்ததான். ஆனால் இதை ரொட்டி சுட்டது மனுஷன். இல்லை, தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவினால தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துக்கிறார். அந்த புக்கு எழுதினவங்க எல்லாம் வந்து தீர்க்கதரிசிகள், மனுஷர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த புத்தகங்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த புத்தகங்களை 6 அது அதை நீங்கள் வந்து டைரக்டா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்காக சில பவுல் இருக்குது, கப் இருக்குது, ஸ்பூன் இருக்குது, கரண்டிகளும் கிண்ணிகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த வசனத்தில் சொல்றாரு. அங்கே தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொன்னினாலான கரண்டிகளும் கிண்ணிகளையும் நீங்கள் உபயோகிங்கள் அப்படி சொல்றாரு. அதில் தான் எடுத்து சாப்பிடணும். டைரெக்டாக கையை போட்டு பிச்சு பிச்செல்லாம் சாப்பிட முடியாது, செத்து போடுவோம். அவ்வளோதான், ஒரே ஒரு கண்டிஷன், கையை வச்சா செத்துடுவேன், ஸ்பூன் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 90 எவ்வளோங்க? அது பார்த்தீங்கன்னா ஜூட் பாருங்க, ரெடியாக இருக்கார், சப்ஜெக்ட் கூட வந்துட்டு இருக்காரு, வாலிபர் இல்லையா? அது 91 பவுல்ஸ் இருக்குது நமக்கு. இதுதான் அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பவுல்ஸ் இல்லைங்களா? பாருங்க, இது பாருங்க, தேவனுடைய திட்டம் இதுதான். பைபிள், டோட்டல் பைபிள், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இதுதான் பைபிள், தேவனுடைய தெய்வீக திட்டம். இந்த தேவனுடைய தெய்வீக திட்டமானது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல முழுவதும் உள்ளடங்கி இருக்குது. அது ஹரிசாண்டலா இருக்கு, வெர்டிகலா இருக்கு பாருங்க. அதே போல செகண்ட் வால்யூம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா காலங்களை பத்தி பேசுது. ஆதியிலிருந்து இனி வரக்கூடிய யுகங்கள் வரைக்கும் பேசக்கூடிய காலங்களுடைய அந்த முழு சத்தியங்கள் அதுல இருக்குது. தேர்ட் வால்யூம் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் எண்ட்ல இருந்து செகண்ட் ஹார்வெஸ்ட் எண்ட் வரைக்கும் முழு விவரங்களை அது பேசுது. ஃபோர்த் வால்யூம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஹார்வெஸ்ட் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களை பேசுது. அடுத்தது ஃபிஃப்த் வால்யூம் நீங்க எடுத்தீங்கன்னா பாருங்க, அது வெர்டிகலா இருக்குது. அது ஆர் பிளேன்ல இருந்து அப்படியே எல் பிளேன் வரைக்கும் இருக்கக்கூடிய அங்க ஜீவனுக்கான நிலைகளை பத்தி பேசுது. இப்போ நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என் பிளேன்ல இருந்து கே பிளேன் வரைக்கும் அது வெர்டிகலா இருக்குது. சிக்ஸ்த் வால்யூம் நம்ம எப்படி கே பிளேனை நம்ம அடைய போகிறோம் என்கிற விவரங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்குது. இதுதான் டோட்டல். இதை நம்ம பார்க்கும்போது இப்படிதான் நீங்க இதுல இருந்து தான் நீங்க தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கணும். ஒருவேளை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், பைபிள் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ண பிரியமானவர்களே, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மெத்தட்ஸ். நீங்க இந்த லைப்ரரி நான் உங்களுக்கு கண்ணில் காமிக்கிறேன், ஆனால் இந்த லைப்ரரி எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கூட்டத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். பாருங்க, இங்கே பார்க்கும்போது பைபிளை நீங்கள் எப்படி ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் முதலாவது அவுட் டு ஸ்டடி த பைபிள், ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டா தான் இந்த புக்கு உங்களுடைய மைண்டில் இருந்துச்சுன்னா தான் ஒரு பைபிளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க. வெறுமனே ஒரு வசனத்தை படிக்கிறது இல்லை, அவுட் டு ஸ்டடி த பைபிள். பைபிளை எப்படி நீங்கள் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா புக் ஆஃப் புக்ஸ் நமக்கு ஒரு புத்தகம் இருக்கு. 10 பாடங்கள் தான், 10 பாடங்கள் தான், 10 பாடங்கள், ஒரு 300 பேஜ் சின்ன புத்தகம் தான் இருக்குது. 10 பாடங்களில் 66 புக்ஸ் டோட்டல் உங்க மைண்ட்ல உட்கார வச்சுக்கலாம். அருமையான ஒரு புத்தகம். அது எப்படி தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த 66 புத்தகத்தை எப்படி அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த புத்தகமானது சொல்லிக் கொடுக்கும். அவங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதோடு கூட அங்கே நமக்கு ஃபோட்டோகிராம் ஆஃப் கிரியேஷன் இருக்குது, ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், ஒரு பாடத்திற்கான ஆவிக்குரிய அந்த ஃபுல் விவரங்களை கொடுக்கக்கூடியது தான் ஃபோட்டோகிராம் ஆஃப் கிரியேஷன். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது டேபர்நாக்கிள் புக் இருக்குது, ஆண்டன் ஃப்ரே. அதில் 6th சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே குத்துவிளக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. குத்துவிளக்கு பற்றி அவர் எழுதும்போது
மொத்தம் அதில் 22 நாப்ஸ் அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த 22 தான் வந்து தேவனுடைய வார்த்தைகள் என்று விளக்குறார். மொத்தமே டோட்டலாக பைபிளில் 22 புக்ஸ் தான் இருக்குது. அந்த 22 புக்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமுவேல், செகண்ட் சாமுவேல் பிரிச்சுட்டே போனீங்கன்னா 37 ஆகும், அது 39 ஆகும், அடுத்து 27 ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விவரங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டோட்டலாக நீங்கள் 22 புக்ஸில் எல்லாமே அடங்கிடும். அந்த 22 புக்ஸில் என்ன ஆகுனா தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய அங்கே நீங்கள் வந்து அவருடைய நீதியை பார்க்கலாம். அதான் தோரா பென்டாடக்குன்னு சொல்கிறோம், 5 புத்தகங்கள். அதுக்கப்புறம் தேவனுடைய ஞானத்தை பார்க்கலாம், அது தீர்க்கதரிசனம், பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி என்று 18 புத்தகம் பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய அதர் புக்ஸ், அதர் ரைட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இலக்கிய புத்தகங்கள். இதெல்லாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். சங்கீதங்கள், நீதிமொழிகள், பிரசங்கி எல்லாம் படிக்கும்போது தேவனுடைய அன்பு, அதை அவருடைய கேரக்டர் நம்ம பார்க்கலாம். அது தேவனுடைய வல்லமை என்பது இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் செயல்படக்கூடியதாக இருக்கும். டோட்டலாக 66 புக்ஸ் எப்படி தேவனுடைய 4 குணங்களை விவரிக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த டேபர்நாக்கிள் புக்கில் 6வது சப்ஜெக்ட். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்மளுக்கு அந்த ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது பாருங்க, அது ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் ஃபார் பைபிள் ஸ்டூடெண்ட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகமானது உங்களுடைய கையில் எப்படி வந்துச்சு, யாரெல்லாம் எவ்வளோ அதுக்காக பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ ஜீவன் கொடுத்துருக்காங்க, ரத்தம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன காரியங்கள் என்ன நோக்கத்திற்காக சேர்க்கப்பட்டது, யார் யார் என்னென்ன தவறுகளை செஞ்சாங்க, அந்த விவரங்கள் எல்லாம் அந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது தைவாடிஸ் ட்ரூத் எடுத்துட்டீங்கன்னா, தைவாடிஸ் ட்ரூத் எடுத்துட்டா போது உங்களுடைய அந்த பேசிக் ஸ்டடீஸுடைய எல்லா வசனங்களும், அதுக்குரிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், காலங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் விளக்கங்கள் எல்லாமே அந்த புக்கை உங்களுக்கு சின்ன புக்கு நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அதே போல் நமக்கு கமெண்ட்ரி இருக்குது, பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஃபார் த பைபிள் ஆஃப் ஜான் ஏ மேகசன், அவருடைய புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சில கமெண்ட்ரி இல்லைன்னா கூட நம்ம அங்கே பார்த்து எடுத்துக்கலாம். அந்த கமெண்ட்ரி கூட தேவனுடைய ரசல்பருடைய ரைட்டிங்ஸுக்கு ரொம்ப ஒத்ததாக அது இருக்கும். நீங்கள் இவ்வளோ புத்தகம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், ஒரு பைபிள் ஸ்டடி நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு அங்கே கேரக்டர் ஸ்டடி நீங்கள் பண்ணால், கேரக்டர் ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக நமக்கு தெரியும் கேரக்டர் டெவலப்மெண்ட் புக் இருக்குது, அதில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு படிகள் இருக்கும், ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று. அது ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறார் பேதுரு எழுதும்போது. அது விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட அப்படியே கூட்டி வழங்குங்கள் கொண்டு போவார். அதுதான் அந்த கேரக்டர் ஸ்டடியோடைய ஸ்டெப்ஸ். நீங்கள் அந்த 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 ஸ்டெப்ஸில் நீங்கள் போனீங்க. இது வந்து சகோதரர் ரசல் வந்து நமக்கு கைகளினாலே எழுதி கொடுத்தது. ரொம்ப அருமையான புத்தகம், சுவாரஸ்யமான புத்தகம். இது கேரக்டர் நீங்கள் படிக்க படிக்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள டெவலப் ஆகுறதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டடி பண்ணாக்கா உங்களுக்கு பாருங்கள் வேறு அதர் புக்ஸ் கூட இருக்குது. அதில் நம்ம கையில் இப்போ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்டர் ஆஃப் த நியூ கிரியேஷன் அந்த புக் இருக்குது. அது நிறைய ஒழுங்குமுறைகள் பற்றி சபையில், வீட்டில், மற்ற இடங்களில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்த ஒரு புக் இருக்குது, ஃபேமிலி ஆப்ளிகேஷன் ஆஃப் த நியூ கிரியேஷன். அந்த புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு பேரண்ட்ஸை எப்படி ஒரு புது சிருஷ்டி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும், எப்படி வாழ்க்கை செய்யணும், உங்கள் வீடுகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கணும், நடைகள் எப்படி இருக்கணும், இந்த விவரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது. அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் எடுத்துக்கலாம், கேரக்டர் டெவலப்மெண்ட். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்கிறார், இந்த சீசர்லாம் எப்படி இப்படி ஆனாங்க அப்படின்னா, எப்படி அவங்களுடைய ஓட்டத்தில் இவ்வளோ நேர்த்தியை ஓடி முடிச்சிட்டாங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை எப்போதுமே தன் கண்மண் முன்பாக வச்சுட்டாங்க, அவர் முன்னாடியே வச்சுதாங்க. அதனால அவரு மாதிரியே மாறிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த புத்தகம் இருக்குது, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அது நீங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டா அவர் மாதிரி நீங்கள் மாறிக்கலாம். அதான் கேரக்டர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி நாங்கள் லைஃப் ஆஃப் டேவிட் இருக்குது, லைஃப் ஆஃப் ஜோசப் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு மெமோரியல் மெடிடேஷன், ரொம்ப பயபக்திக்குரிய ஒரு அருமையான புத்தகம். உங்களுடைய கேரக்டர் கண்டிப்பாக நல்லா சேஞ்சஸ் வரும். அதில் ஆண்டன் ஃப்ரே கூட ஒரு புக் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா, த பாஸ் ஓவர் அண்ட் த மெமோரியல்னு ஒரு புக் இருக்குது, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வேலை உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் வந்து படிங்கன்னு கொடுத்தா இதை நீங்கள் வச்சு தான் இதுலேருந்து தான் நீங்கள் செய்யணும். டைரெக்டாக தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. இவ்வளோ புத்தகங்கள் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய எய்டு. இந்த எய்டு நீங்கள் வந்து இந்த எய்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும் பிரியமானவர்களே. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காரு. டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ் இருக்குது, டைம் இஸ் அட் ஹேண்ட் இருக்குது, நமக்கு தை கிங்டம் கம், த பேட்டில் ஆஃப் அர்மகதோன், அட்டோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன், நியூ கிரியேஷன், டேபர்நாக்கிள் ஷேடோ ஆஃப் த பெட்டர் சாக்ரிஃபைஸ். இன்னொரு புக் நீங்கள் அருமையான புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்கல் இண்டெக்ஸ் ஃபார் த ஸ்டடீஸ் இன் தி ஸ்கிரிப்சர் அந்த அதர் ஹெல்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக், ரொம்ப அருமையான புக். அந்த புத்தகம் தான் நம்ம இப்போ இந்த புதன்கிழமையில் வந்து நம்ம இங்கே ஹாலில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அருமையான புத்தகம். இவைகளை வச்சுட்டு முழு தெய்வீக திட்டத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் தெளிவாக இது நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னாக்கா யூ வில் பிகம் எ பைபிள் ஸ்டூடெண்ட். அப்போ தான்
இந்த 6 புத்தகங்கள் நமக்கு டேபர்நாக்கிள் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது டேபர்நாக்கிள் ஸ்டடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா டேபர்நாக்கிள் ஸ்டடி பண்ண இவ்வளோ எய்டு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபர்நாக்கிள் ஷேடோ இருக்குது, அப்புறம் பெட்டர் சாக்ரிஃபைஸ் இருக்குது, டேபர்நாக்கிள் இஸ்ரேல் டேபர்நாக்கிள் சின்ன புக்கு தான், அது ரொம்ப அருமையான புத்தகம். அதில் என்ன சொல்கிறாங்க, மீட்டிங் பிளேஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன், அதை பற்றி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேபர்நாக்கிள் ஒரு எல்லோ கலர் புக் இருக்குது பாருங்கள். அது சின்ன வயசுலேருந்தே நான் அந்த புக்கு ரொம்ப இல்லஸ்ட்ரேட்டட் புக், அது கொஞ்சம் கார்ட்டூன் டைப்பில் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நீங்கள் அதை மைண்டில் அப்படியே நிற்க வச்சுக்கலாம் அந்த டேபர்நாக்கிள். ஏன்னா டேபர்நாக்கிள்னு சொல்லும்போது நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், உங்களை நீங்கள் எப்படி கட்ட வேண்டும் என்று அந்த புத்தகம் நமக்கு தெளிவாக காமிக்கும். அதில் ஆண்டன் ஃப்ரே ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் ஆண்டன் ஃப்ரே, அவருடைய நோட்ஸ் இருக்குது. இன்னும் டேபர்நாக்கிள் கிளாசரி இருக்குது பாருங்கள். அந்த புக்கு நான் பண்ணும்போது அது கூட அந்த எபிடோம் ஆஃப் ஃபெய்த் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு டேபர்நாக்கிள் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்கள், ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கான மீனிங் வந்து அந்த டேபர்நாக்கிள் கிளாசரியில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் இல்லைங்களா, ஹெல்பிங் ஹேண்ட் இந்த ஸ்டடி ஆஃப் டேபர்நாக்கிள் ஷேடோ ஆஃப் த பெட்டர் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறார். இந்த புத்தகம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு டேபர்நாக்கிள் புக்கு மாத்திரம் இல்லை, ரீப்ரிண்ட்லேருந்து கூட சில விளக்கங்களை வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கம்பைல் பண்ண ஒரு புக்கு, ரொம்ப அருமையான புக்கு. இவ்வளோ புக்கு வந்து உங்களுக்கு டேபர்நாக்கிள் ஸ்டடிக்கு தயாராக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து உங்களுடைய ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு டேபர்நாக்கிள் ஸ்டடி பண்ணுறேன்னா இந்த புக்கு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் கூட நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ப்ராஃபஸி ஸ்டடின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையாக, ஃபஸ்ட்டு நமக்கு இருக்குது பேட்டில் ஆஃப் அர்மகதோன் 3rd வால்யூம், 2nd வால்யூம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டன் ஃப்ரே அந்த ரெவலேஷன் நோட்ஸ் இல்லைங்களா, நோட்ஸ் ஆன் த ரெவலேஷன் இல்லையா ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு புக்கு கொடுக்குறாரு. அந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த கருத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாம் ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் தான் இருக்கும். அதனால தான் அந்த ஆண்டன் ஃப்ரே புக்கு வந்து டோட்டல் நீங்கள் வந்து ரெவலேஷன் ஸ்டடி அருமையாக நீங்கள் பண்ணலாம். அடுத்தது நோட்ஸ் ஆன் த புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து லட்லோ லூமிஸ் அவர் போட்டிருக்காரு. லட்லோ லூமிஸ் கூட எப்போதுமே அவருடைய கமெண்ட்ரி அங்கே இருக்காது. அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வால்யூமில் இருக்கிறது நிறைய கோட் பண்ணுவார், முடிஞ்ச அளவுக்கு வால்யூமில் இருக்கிறது தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரீப்ரிண்டில் சிலது கொடுக்குவார். அடுத்து நீங்கள் அந்த டேனியல் த பிலவட் ஆஃப் ஜெகோவா இருக்கு பாருங்க, அது ஸ்ட்ரீட்டருடைய புக். அந்த புக்கு பொதுவாகவே ஸ்ட்ரீட்டருடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை எப்போதுமே. ஆனால் இந்த புத்தகம் வந்து இப்போ அவங்களுடைய லைப்ரரியில் வந்து சிக்காகோ பைபிள் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு ஒரு வேலை அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதனால் நீங்கள் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெசஞ்சர் ஆஃப் மில்லினியல் ஹோப் ஒரு புக் இருக்குது. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அருமையான விளக்கங்கள், என்னென்ன காரியங்களே எந்தெந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாருன்றது ப்ராஃபஸி ரொம்ப அருமையாக அந்த புக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்வஸ் டு டாபிக்கல் கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க, அது கூட லட்லோ லூமிஸ் எழுதுனது தான். அது அவருடைய கம்பைல் பண்ண புக். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக கொடுத்துருப்பாங்க, எவ்ரி பேராகிராஃப் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், அவருடைய சொந்த கருத்து எழுதியிருக்காரு. அது ஃபுல்லாகவே வசனங்கள் மற்றும் அந்த புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸின்ற ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அந்த டாப்பிக்கில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபஸி, நியூ டெஸ்டமெண்ட் எல்லாமே அதில் வந்து வரிசையாக நீங்கள் அதை யூஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேரபிள்ஸ்னாக்கா பேரபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு புக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்டில் நிறைய பேரபிள்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்கல் இண்டெக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்கல் கமெண்ட்ஸில் ஆர்வஸ் டு டாபிக்கல் கமெண்ட்ஸ் இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரபிள்ன்ற டாப்பிக்கில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பேரபிள் வந்துடும், நியூ டெஸ்டமெண்ட் பேரபிள் செப்பரேட்டாக வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு வேணால் வேலை உங்களுக்கு நீங்கள் இன் ஃபியூச்சர் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் இப்படி இந்த ஒரு வகையில் தான் நீங்கள் இந்த புக்கத்தை படிப்பை நீங்கள் செய்யணும். இது ஒரு ஒழுங்குமுறை, இது தேவனுடைய சபையில் இந்த ஒழுங்கு நீங்கள் கடைபிடிக்கணும், அதுதான் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். அதே போல் மிராக்கிள்ஸ் பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியமானவரில் உங்களுக்கு இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வஸ் டூ டாபிக் கமெண்ட்ஸில் மிராக்கிள் வந்துட்டு அந்த ஜீசஸ் கிரைஸ்டுடைய மிராக்கிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட் மிராக்கிள் இருக்கும், எல்லா அதனுடைய விவரங்கள் ஒன் பை ஒன் A to Z அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த பாடங்களை தயார் செய்யலாம். அது மாத்திரமல்ல ராபர்ட் செக்லிமன் அவருடைய இந்த புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கதை மாதிரி எல்லாம் எழுதுவார். அந்த மிராக்கிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அருமையாக எழுதியிருக்காரு. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அதுக்கடுத்து கிரானாலஜின்னு சொல்லும்போதே நீங்கள் ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர் அதுதான் முக்கியமானது நமக்கு. அதுலேருந்து எல்லா கிரானாலஜி நமக்கு கிடைச்சிடும். நீ எப்போதுமே அதை ஹேண்டில் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல இங்கே அல்பனி எக்லீசியாவுடைய சில சார்ட் கொடுத்துக்கிறாங்க, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே பிரியமானவர்களே இங்கே அவர் தேவனுடைய அந்த கிரானாலஜின்னு சொல்லும்போது ஃபுல் தேவனுடைய கிரானாலஜி அவருடைய திட்டங்கள் எல்லாமே 6 வால்யூம்குள்ளே ஃபுல்லாகவே அடங்கிடும். அடுத்து நம்மளுடைய போதனைகள் டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் போதனைகள், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற போதனைகள் சொல்லும்போது அதுக்காக பிரியமானவர்களே ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர் ஃபஸ்ட்டு முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்லேண்ட் மந்த்லி, வாட் ரசல் ரோட் ஃபார் த ஓவர்லேண்ட் மந்த்லி, அந்த புக் வந்து ரொம்ப முக்கியமான புக். அது டாக்டர் நிறைய கேட்குறாங்க, கேட்டு எழுதி வாங்கிக்கிறாங்க, கேட்டது அவர் எழுதினது. அடுத்தது அவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்ன்ற ஒரு புக் இருக்குது, நிறைய சர்மன் இருக்குது. அது நம்மளுடைய டாக்டரினுக்கு சம்மந்தமான எல்லா பாடங்கள் அதில் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அங்கே பாஸ்டர் ரசல் சர்மன்
அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த வாட் பாஸ்டர் ரசல் செட் அப்புறமா தாட், இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான புத்தகம் தான். யார் பண்ணது இந்த புத்தகத்தை? செட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமே இல்லையா? இப்போ ஏபால் பகுதியில் வந்து வாட் பாஸ்டர் யார் இந்த புத்தகம் ரெடி பண்ணது? நீங்கள் வெயிட் உடனேயுமே பதில் சொல்லுக்கு இவர் யூத் ஆகிரு உட்காந்துக்கிறாரு. நம்ம இங்கே கேட்கலாம். சொல்லுங்க. இப்போ 2 புத்தகம் பாருங்க இங்கே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான புத்தகம் பார்த்தீங்களா? இது வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய தாட் ஆன் காவனன்ட், மீடியேட்டர், ரான்சம், சின் ஆஃபரிங், அப்புறமா அட்டோன்மெண்ட். இது 5 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் தேவையான இந்த 2 புக்கு யார் பண்ணது? இல்லைங்களா? ஜோன்ஸ் என்றவர் பண்றாரு. ஆமாம், இல்லைங்களா? அது ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல் புக்கு. நம்ம செட்டு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அவர் பண்ணது, அவர் கம்பைல் பண்ணது. ஆக்சுவலாக அவருக்கு எதுவுமே அவங்களுடைய தாட் எதுவுமே இல்லை. பிரதர்சல் ரைட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து அவருடைய ஸ்பீச் எல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி அந்த புத்தகத்தை தயார் பண்ணி, இது இவைகள்லாம் நம்மளுடைய டாக்ட்ரின் பற்றி நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பிரமிடு பற்றி படிக்கணும்னா இது ரொம்ப அருமையான புத்தகம். இது பிரமிட் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். பிரதர் ரசல் வந்து 3rd வால்யூமில் அவரே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த புக்கை நீங்கள் படிங்க. மார்ட்டின் எட்கருடைய புக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான புக்கு. தி கிரேட் பிரமிட் பேசேஜஸ். ஜான் எட்கர், மார்ட்டின் எட்கர் 2 பேருமே எழுதுறாங்க பாருங்க. 2 பேருமே ரொம்ப ரொம்ப அருமையான பிரதர்ஸ். இவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க, அந்த கிளென்சிங் ஃப்ரம் கிளாஸ்கோ இருக்கு இல்லையா, அந்த புக்கு அவங்களுடைய சில கடிதங்கள்லாம். அதில் வந்துட்டு மின்னா எட்கர் அவங்களுடைய சகோதரி, அவங்க சிஸ்டரு, அவங்களுடைய தங்கை, அவங்க வந்துட்டு சில பார்சன்றவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. சில நேரங்கள் அந்த லெட்டர் நம்ம படிக்கும்போது நான் கூட நிறைய 2-3 டைம் படிச்சுக்கிறேங்க. படித்தா அப்படியே தண்ணி வரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரியான சகோதரர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்து கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு பிரமிடுக்குள்ளேயே உட்காந்து, காற்று இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு தெரியுங்க. அந்த டைமில் வந்துட்டு இவங்க இந்த புக்கு எழுதும்போது சக்கரை பஞ்சம் தேசத்தில் சக்கரை இல்லை. அப்போ மார்ட்டின் எட்கர் வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இப்போ பார்சன்றவருக்கு வந்து அமெரிக்காவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. சகோதரி மின்னா எழுதி போடுறாங்க. போட்டுட்டு அதில் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு முட்டாயே கிடைக்கிறது இல்லை இங்கே சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் ஸ்வீட் எங்கேருந்து அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ அவர் அனுப்புகிறாரு, அது வந்து சேருது. அப்போ சகோதரி எழுதுகிறாங்க லெட்டர் திரும்பமா, பார்சன் நீங்கள் அனுப்பின அந்த ஒரு லம்ப் ஆஃப் சுகர், சக்கரைக்கு அது ஒரு வெள்ளைக்கட்டி போல இருக்குது இல்லை, அது எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அதை சாப்பிட்ற நிலைமையில் இப்போ பிரதர் இல்லை. இன்னும் 2-3 நாளில் அவர் வந்து வெயிலுக்கு அந்த பக்கம் போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க தெரியுங்களா? அவங்களுடைய ஜீவனை அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான சகோதரர்கள் அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் வந்து அவ்வளோ உட்காந்து இன்ச் பை இன்ச் டேப் எடுத்து அந்த குழிக்குள்ளே போய் உட்காந்துட்டு 4 அடி தான் இருக்கும், ஏஞ்சி நிற்கலாம் முடியாது. மெஷர்மெண்ட் எடுத்து நமக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே கொடுக்குறாங்க. பிரியமான, இது ஃபுல் நம்மளுடைய லைப்ரரி. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நீங்கள் இன் ஃபியூச்சரு எல்லா ஒர்க் ஷாப்லையும் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து நமக்கு சொல்ல கொடுக்க போகிறோம். இதில் நிறைய அப்ரிவேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ரிவேஷனில் கூட இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இது நீங்கள் மைண்டில் எப்போது வைக்கும், ABCD Z வரைக்கும் இருக்குது. ஏனாக்கா டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ், அதான் உங்கள் மைண்டில் வரணும். 1st வால்யூம் 2nd வால்யூம் எல்லாம் விட்டுடுங்க. நீங்களா ஏனா இதான் பேர், டீனா டேபர்நாக்கிள் பாருங்க, அதான் இங்கே சொல்கிறாரு டீனா டேபர்நாக்கிள் பாருங்க. அங்கே அலெக்ஸ் அப்படின்னா அலெக்சாண்டர் மேனஸ்கிரிப்ட் உங்கள் மைண்டுக்கு அதை வரணும். சிஆர்னு பார்க்கும்போது கன்வென்ஷன் ரிப்போர்ட் சர்மன்ஸு, டயக்னாக்கா வில்சன் எம்ஃபட்டிக் டயக்லாட், அது நீங்கள் மைண்டில் இருக்கணும். பாருங்க GPPனா கிரேட் பிரமிட் பேசேஜஸ்ஸு, JAM பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மேகசன் நோட் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். HGனா ஆர்வஸ் கிளீனிங்ஸு 1st வால்யூம் 2nd வால்யூம் 3rd வால்யூம் இருக்குது. அதில் NS நியூஸ் பேப்பர் வந்து ஆர்வஸ் கிளீனிங் 2nd வால்யூம். அது ஓவினா ஓவர்லேண்ட் மந்த்லி, வாட் பாஸ்டர் ரசல் ரோட் ஃபார் த ஓவர்லேண்ட் மந்த்லி. PDனா ஃபோட்டோகிராம் ஆஃப் கிரியேஷன், ரொம்ப முக்கியமான புத்தகம். ஃபோட்டோகிராம் ஆஃப் கிரியேஷன் புக் அவர் எழுதும்போது இந்த புத்தகமானது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அவ்வளோ அருமையான புத்தகமாக இருக்காது. அது மாத்திரமல்ல PTனா வாட் பாஸ்டர் ரசல் டாட்டு Q கொஸ்டின் புக்கு. ஆர்னா அங்கே ரீபின்ஸ் வாட்ச் டவர் நம்ம பார்க்குறோம். அது ரோதராம் எம்பசைஸ் பைபிள், ரொம்ப முக்கியமான பைபிள். ஏன்னா அவர் ஸ்காலர், அவர் ஹீப்ரூ கிரீக் ஸ்காலர். அவரது ரெஃபர் பண்ணுறது நமக்கு நல்ல, ஏன்னா அவர் தான் அந்த ஜெகோவான்ற வார்த்தை, ஜெசுவான்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவார். எங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் போடணும், எங்கே ஜெகோவா காட் போடணும், ஏன்னா கர்த்தர் லார்டுன்னு காமனாக இருக்கும். அதை இந்த பைபிள் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மித்ஸ் பைபிள் டிக்ஷனரி, அருமையான டிக்ஷனரி. உங்களுக்கு எல்லா வார்த்தைக்கும் ஸ்மித்ஸ் பைபிள் டிக்ஷனரி தான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். MS நம்மளுடைய சர்மன் புக்கு. அடுத்து ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட் MS வெட்டிகன் நம்பர் 1209, அது 1209 வெட்டிகன் மேனஸ்கிரிப்ட்.
அது கூட நம்மளுக்கு, ஏன்னா மேனஸ்கிரிப்ட் 2-3 மேனஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வெட்டிகன் மேனஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறமா அலெக்சாண்டர் மேனஸ்கிரிப்ட், சினியாட்டிக் மேனஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜெட்டுங்கிறது வந்துட்டு ஜயன்ஸ் வாட்ச் டவர். அந்த ஜயன்ஸ் வாட்ச் டவரில் தான் உங்களுக்கு இயர் இருக்கும், டேட் இருக்கும், பேஜ் நம்பர் இருக்கும். ஜயன்ஸ் வாட்ச் அது மேலே இருக்கும், அது ஜெட்டு. கீழே இருக்கிறதெல்லாம் 6 ரீப்ரிண்ட் நம்பர். ஸோ பிரியமானவர்களே, இதை வந்து எப்படி இப்போ உங்களுக்கு அந்த லைப்ரரி ஃபுல்லாக நான் கொடுத்துருக்குறேன். இது எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த அனைத்துமே உங்களுடையதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் எங்கேருந்து போகும்போது ஒரு புதிய மனிதனை போங்க. இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும், எது தேவனுக்கு பிரியம் கற்றுக்கொண்டவர்களாக போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஒர்க் ஷாப் நம்ம நடத்துறதுக்கு காரணமே இதுதாங்க. அந்த வசனம் பாருங்க, எவ்வளோ அருமையான வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றார். சிங்காசனம் உங்களுடையதாக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.